விடுதலை ஆனீங்க? பொடி போட்டுனேன், வெத்தலை பாக்கு போட்டுனேன், புயல் கட்டை போடுவேன். ஒரு இடத்துல போனோம்னா வீடு கூட புடிச்சு இருக்கிறேன் ஐயா நானு. ஆமா ஐயா, வீடு கூட புடிச்சு இருக்கிறேன். ஆனா குளிர்ல வேலைங்க செய்யும் போது இந்த இதெல்லாம் செஞ்சு இருக்கிறேன். இந்த பழக்கத்தெல்லாம் நான் ஆண்டவர் போய் எல்லாத்தையும் நான் விடுதலை பண்ணிட்டேன். என் பிள்ளைக்கு சுகம் குத்தா இருப்பாரு ஆண்டவர். அந்த சுகத்தால தான் எங்களுக்கு எல்லாமே நன்மையாச்சு. என் வீடு வாசலுக்கெல்லாம் இப்ப என் வீடு கொட்டை வீடு தாயா, கொட்டை வீட்டுல இருக்கிறேன். ஆனா எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறாரு தெரியுமா ஆண்டவரு? கொடியானபடி நன்மை செஞ்சுக்கிறாருயா ஆண்டவரு. எங்களுக்கு மிகவும் 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 ஆண் குழந்தை குத்தா இருப்பாரு. என் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குடிக்காரு பையனுக்கு குழந்தை எங்க பிறகு போகுது, அவனுக்கு குழந்தை கிடைக்காது, அவனுக்கு பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க பையனே சொன்னான், என் பெரியவனே சொன்னான். அப்புறம் ஐயா என் பையன் ஒரு குடிக்கார கூட சேர்ந்துன்னு அவங்களாண்ட போய் இருந்து அந்த மகன் செத்துட்டான். மகன் செத்துட்டு என் புள்ளி தொல்லை பண்ணிக்கின்னு ஆன்சு கொடுலாம், சரங்கிட்டு போலாண்டா, பாட்டில் வாங்கலாண்டா அப்படின்னு என் புள்ளிய வெறுப்பேற்றி அந்த புள்ளிய பண்ணி அந்த புள்ள தூக்கு மாட்டிக்கிற ஆளுக்கு, அவன் செத்துட்டு பிறகு என் புள்ள தூக்கு மாட்டிக்கிற ஆளுக்கு ஒரு துண்டு ஏற்றுப்பட்டு அந்த மாரை தகுறா பாரு, அந்த மாரை தவுக்கு நெருப்பு மெரிச்சிச்சு, அந்த துண்டு ஏற்று போட்டு தூக்கு மாட்டிக்கிச்சு என் பிள்ளை. அத ஆண்டவர் ஐயா என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி என் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தா இருப்பாரு ஆண்டவர். அதே எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உனக்கு ஏமா அழுகுற? நீ அழாத, உன் மகன் சுத்தமாயிடுவான். உன் மகன் பைபிள் எடுத்துட்டான், இனிமேல் சுத்தமாயிடுவான். உன் மகன் எதுவும் தொட மாட்டான், இனிமேல் சுத்தம் தான் உன் மகனுக்கு. உங்க விடுதலை கிடைச்சிச்சு, ஆண்டவர் தொட்டுட்டாரு, உன் பிள்ளைக்கு சுகம் குத்துட்டாரு. உன் பிள்ளைக்கு 2 ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைய உனக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவர் எங்களை எவ்வளவு தேர்த்தி ஆத்தி எடுத்துக்கிறாரு ஆண்டவர். ஆண்டவரால எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிக்குது. இப்ப அதுக்காக எங்களுக்கு இந்த நன்மை கிடைச்சதுக்காக ஆண்டவரை பத்தி இப்ப எங்களுக்கு வீடு குத்தாருன்னா போறோம் ஐயா, வீடு கட்டி கொடுக்கணும் ஐயா, வீடு கொடுக்கணும் ஐயா. ஆண்டவர் கொடுப்பாரு. நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைக்கு வீடு கட்டி தருவாரு. என் பிள்ளைக்கு இவ்வளவு செஞ்சுக்கிறாருன்னா இனிமேலும் செஞ்சுடுவாரு. என் பிள்ளைக்கு நல்லா இன்னும் ஞானத்தை கொடுக்கணும். என் பிள்ளை வரமாட்டேன்றான், ஒரு வாரம் வரமாட்டேன்றான். சபைக்கு ஆகணும். அவன் தொடர்ந்து சபைக்கு அவன் பைபிள் எடுத்து நல்லா படிக்கணும். எனக்கு இந்த அறிவு